பொரிச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புட்டோட சாப்பிட நல்லா இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட வடக்கடைகள் இருக்கு. வெளிநாட்டிலேருந்து வராங்க, உப்பு குறைஞ்சா தான் கேட்பாங்க. நான் இந்த சிவம் கருவாட்டு கடையை தான் வந்துருக்கிறேன். நீங்கள் வந்து வாங்கி பேக் பண்ணி கொண்டும் போகலாம். அது வாழாக்குமரியும் வாழ்வான ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பண்ணைக்கு கிட்ட தான் நிற்கிறேன். ஏனெண்டா இப்போ நான் சத்திர சந்தைக்கிட்ட இருக்கிற கருவாட்டு கடைகளுக்கு போய் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கருவாட்டுக்கும் சரியான ஃபேமஸான ஒரு இடம். இப்போ நாங்கள் கருவாட்டு கடைக்கு போய் பார்ப்போம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்னா போஸ்ட் ஆஃபீஸு கிட்ட வடக்கடைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து கனகாலம் இப்படி வடக்கடை கொழும்பு போனால் பெரிய பெரிய வடையாக வச்சுட்டு நல்ல விலை சொல்லுவாங்க. இப்போ அதில் என்னென்னா ஒருத்தர் ஆட்டோக்குள்ளே குடிக்கிட்டு நல்லா அப்படியே சாஞ்சிட்டார். அப்போ அதுதான் நான் எழுதாவே சொன்னேன், அதையும் காட்ட சொல்லி. ஆனால் அது சரியில்லை. நாங்கள் இங்கால வீடியோவை எடுப்போம். என்னென்னா இப்போ சத்திரச்சந்தியில் தான் பார்த்திங்கன்னா நிறைய கருவாட்டு கடைகள் இருக்குது. யாழ்ப்பாணம் கருவாட்டு சரியான ஃபேமஸ். எங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியது இந்த கடல் உணவுகள். அப்போ அப்படி இருக்கிற கருவாடுண்டு வரைக்குள்ள யாழ்ப்பாணம் சரியான ஒரு ஃபேமஸான விஷயம். அதாவது இங்கேருந்து நல்ல கருவாடுகள் நிறைய இடங்களுக்கு எடுக்கிறது. இப்போ நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இங்கே இருந்து வெளிநாட்டில் யாருக்கும் அனுப்புகிறேன்டா பழமையாக போகிற ஒரு கடைக்கு தான் இப்போ நான் போக போகிறேன். அந்த கடையை உங்களுக்கும் காட்டிட்டு அங்கே என்ன மாதிரி விலை நிலவரம் என்றதையும் காட்டுறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். இப்போ உங்களுக்கும் கருவாடு தேவைன்னா நீங்கள் அந்த கடையை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் கடைகள் யாழ்ப்பாணத்தில் காட்டணும். இப்போ நீங்கள் சில பேர் வந்து இந்த ஸ்வீட் அதில் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த கடையில் போகலான்ட்டு யோசிச்சு கொண்டிருப்பீங்க. மற்றது இந்த கஜு அதில் வாங்குறேன்னா இங்கே வாங்கலாம். அப்படியே ஒவ்வொருத்தருக்கு ஒரு தேவைகள் இருக்குது. இப்போ நீங்கள் கீழே கமெண்டில் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயங்கள் எங்கேயாவது எடுக்கக்கூடியதாக இருந்தால் அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கொள்ளுவேன். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நானும் வந்து வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நான் கிட்ட வந்துட்டேன். இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த சின்ன சின்ன வண்டில் கடைகள் காணலாம். ஏனெண்டா ஒரு சில வைன் ஸ்டோர் கடைகள் இருக்கிறதால பக்கத்துலேயே இந்த வடக்கடை மரவள்ளிக்கிழங்கு அந்த மாதிரியான கடைகளும் இருக்கும். ஒரு சில கடைகளும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட பார்த்தோம், அதில் எல்லாம் நல்லா சுட சுட நல்ல வடை வாங்கி சாப்பிடலாம். அப்படி கணக்கு கடைகள் இருந்தது. இப்போ நிறைய கடை இல்லாமலே போயிட்டு நல்ல டேஸ்டான அப்படி ஆனப்பந்தி சந்தி, தட்டாதாரி சந்தி அதில் எல்லாம் இப்போ பெருசாக அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இல்லை. இங்கே வர கடையின் பேர் மறந்து போயிடுச்சு. சிவம். இப்போ நான் இங்கே வந்துருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிவம் கருவாட்டு கடையை தான் வந்துருக்கிறேன். இங்கே தான் நாங்கள் வளமையாக வாங்கி ஆக்களுக்கு கொடுத்து விடுறது. இப்போ இங்கே போய் நாங்கள் இப்போ இந்த கடை எங்கே சரியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்னலில் இருந்து ஒரு 2வது கடையாக தான் இருக்குது இந்த சிவம் கருவாட்டு கடை. அது நேரே இருக்கிறது இந்த ஈசோப்டும் HNB ஃபைனான்ஸும். அப்போ அதை பார்த்து வச்சிங்கன்னு சொன்னால் சரியாக இந்த கடைக்கு வந்துடலாம். வாங்க நாங்கள் விலைகளை விசாரித்து கொள்வோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி பேக் பண்ணி கொண்டும் போகலாம். இப்போ நாங்கள் இங்கே அண்ணாட்ட கேட்போம். இப்போ என்னென்னா இப்போ உங்கள்கிட்ட வேறு வெளிநாட்டில் இருக்கிறார்களும் வந்து இங்கே இருந்து விரைகளை வாங்கி கொண்டு போகிறேன். மற்ற வேறு மாவட்டத்துலேருந்து இப்போயே கணக்கை வந்து வாங்கி கொண்டு போயிடும். இப்போ என்ன மாதிரி பிஸ்னஸ் போகுது உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் டல்லான. இப்போ டிசம்பர் மாதம் தானே கொஞ்சம் டல்லான். அதோட இது கருவாட்டில் உங்கள்கிட்ட இந்த உப்பு குறைவாலாம் இருக்கு. உப்பு என்ன வளமையாக வந்து நாங்கள் வாங்கிக்கலாம். அந்த உப்பு குறைவாக பார்த்து உப்பு குறைவு. சில கஷ்டம் வெளிநாட்டிலேருந்து வராங்க, உப்பு குறைஞ்சா தான் கேட்பாங்க. அதான் அவங்களுக்கு மெயின். அப்போ உப்பு குறைச்சி போடுறோம். நாங்களே மீன் எடுத்து நாங்கள் கீறி போடுறது தானே. இப்போ நல்லா குறைச்சி தான் போடுவோம். வெளியில் எடுத்து விற்க கொஞ்சம் உப்பு கூடவா இருக்கும். மண்ணிலேருந்து எடுக்க இஞ்சத்தை நாங்கள் பருத்து காட்டாண்டா உப்பு குறைச்சி தான் நல்லா போடுவோம். இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன சாமான் இருக்குன்னா அதோட என்ன மாதிரி விலை?
சொன்னீங்கண்டா எவ்வளோ சேலம் 27,000 சொல்லணாஜி இல்லை இப்படி இது திருக்க இது பூவா திருக்க அரப்பு திருக்க இதன் திருக்கையில நல்ல திருக்க நல்லது இருக்கு இதன் என்ன சொல்றது வாழாக்குமரியும் வாழ்வான ஒரு பழமொழி ஒன்று இருக்குது பூவா திருக்க சாப்பிட்டா என்ன விலை இது 1,200 கிலோ கிலோ 1,200 இது கனவா இது கனவை சின்ன ஊசி கனவை திருவண்ணாமலை கனவைன்றது ஊசி கனவை அரை கிலோ 4,000 அதனால நாங்கள் கஸ்டமருக்கு குறைச்சி தான் கொடுப்போம் இதுல நெத்தலியில என்னண்டு உப்பு போட்டதும் நெத்தலியிலாம் உப்பு போட்டா நிக்காது சின்ன மீன் தானே உப்பு கணக்க நிக்காது ஆளும் கரண்ட்ல வெளியிலேருந்து வர நெத்தலியிலண்டா உப்பாயிருக்கும் என்ன கரண்ட்ல போட்டு அவன்ல போட்டு காய வைக்கிறது கரண்ட்ல காய வைக்கிறது அது உப்பாயிருக்கும் அது அந்த வெள்ளையா இருக்கும் இதுகள் இஞ்சி தங்களோட ஊர் நெத்தலியல் இது கழிஞ்சு இதுகள் எல்லாம் வெள்ளை நெத்தலி இஞ்சி கருத்துற நெத்தலி இது அது பெரிய நெத்தலி இருக்குன்னா எல்லாம் உப்பு குறைவா உப்பு குறைஞ்சது ஊர் நெத்தலி எல்லாம் இது சுறா பால் சுறா இது சாமந்தி விட்ட பிள்ளைகள் குழந்தை கிடைக்கிற அம்மாக்களுக்கு கொடுக்குறது இதெல்லாம் உப்பு குறைச்சி தான் போட்டிருக்கு இதெல்லாம் 2,800 கிலோ இந்த மீன் இதுகள் என்னாச்சு இது கட்டாப்பாரு இதுதான் பொருள் கூடுதலாக கொண்டு வாங்க இதுதான் கட்டாப்பாரு இது என்ன அங்கே சரியான விலை தானே சின்ன இப்படி துண்டை வச்சுட்டு விளையாண்டான்னு சொல்லுவாங்க இங்கே காசு அதில் இப்படி தான் இதெல்லாம் பட்டி கொண்டு போவேன் பேக் பண்ணி இங்கே என்ன மாதிரி விலை இங்கே விலை கூட இப்போ ஒரு 1,800 அப்படி தான் போகுது கிலோ 1,500 போகுது இது எல்லாமே அந்த மீன் எல்லாமே அதான் அதில் இது பெரிய சைஸ் இருக்குது இதில் பெரிய அங்கே உள்ளே இருக்குது ஒரு 4 கிலோ 5 சைஸ் சேமி இருக்குது அதில் காட்டுறேன் இப்போ மற்ற இந்த இனிப்பு ஜாமானம் வச்சுக்கிறீங்க என்ன எல்லா ஐட்டமும் வச்சுக்கிறோம் மாசி சம்பல் எல்லா ஐட்டமும் வச்சுக்கிறோம் மாசி சம்பல் நீங்கள் எடுத்து செய்கிறீங்களா இல்லாட்டி இன்னொரு எடுத்து தான் செய்யறோம் அது மாசி சம்பல் எல்லாம் செய்யல அது மாசி சம்பல் இருக்கு இது மாசி சம்பல் இது மாசி சம்பல் இது ரால் சம்பல் கூனிரால் இது சின்ன கூனிரால் போட்ட சம்பல் இது மாசிக்கருவா மாசிக்கருவாட எவ்வளோ 1,200 1,500 மாசியா அரை கிலோ இது அரை கிலோ இங்கே இருக்குண்ணே இந்த இப்படி 1/4 கிலோ இருக்குது இப்படி இருக்குது இது நம்ம ஒன்று மாசி மாலதேவி மாசி இது சிவப்பாக இருக்கிறது எல்லாம் மாலதேவி தான் இது சிறுலங்கா இஞ்சத்தியா இஞ்சத்தியா இது கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் இது எல்லாம் 3,500 அது இஞ்சது சிறுலங்கன் மாசி 2,500 வரும் இதுகள் இஞ்சத்தியா இது மாலதேவான் இதுகள் இது மாலதேவான் இது கொஞ்சம் விலை 3,500 இங்கே தேன் 2,500 இது எப்படி இருக்குது இதெல்லாம் ஒரிஜினல் மாலதேவி அது எப்படி சிவப்பாக இருக்குன்னு வேறுமா இப்போ இந்த மீன் இதுகள் இது காரில் அந்த பொரிச்சு சாப்பிட தான் டேஸ்ட்டாக இருக்கும் சோறு புட்டு அதில் பொரிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் கிலோ என்ன விலை மாதிரி வரும் கிலோ என்ன ஒரு 600 போகுது இது எப்படி இதாக பேரும் இது மங்குன்னு சொல்கிறது இதுவும் பொரிச்சு சாப்பிட தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் புட்டோட சாப்பிட நல்லா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் இல்லை இது கீரி மீன் இதை சொல்கிற கீரி கீரி இது பெருசு இதை விட ஒரு கிலோ கிலோ 1,200 போகுது அப்படி நகரை இருக்குது இது நகரை தலையெல்லாம் பட்டியெல்லாம் கிளீன் பண்ணி இருக்குது அப்படியே சமைக்க வேண்டியதுதான் வாழை மட்டும் கறியா இல்லாட்டி பொரிக்கலாம் கூடுதலாக இது மீனை பற்றி தான் எடுப்பாங்க நகரை இது நாங்கள் பொரிச்சு சாப்பிட குழம்புக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது என்ன மீன் வித்தியாசம் இது அந்த கடல் கோழின்னு சொல்கிறது சிங்களாக்கள்லாம் சாப்பிடுவாங்க தமிழாக்கள் சாப்பிட மாட்டாங்க பேத்தக்கருவான்னு சொல்கிறது பேத்தக்கருவா சிங்களாக்கெல்லாம் சாப்பிடுவாங்க இறாலும் வச்சு சின்ன சைஸில் இருக்குது இந்தியாவில் பக்கம் இருக்குது பெருசு இருக்குது ஒரு ஆள் கொஞ்சம் விலை கூடத்தானே கொஞ்சம் 4,000 ஒவ்வொரு விலையில ஒவ்வொரு விலை சைஸுகளுக்கு ஏற்ற மாதிரி விலை 4 கிலோ விட்டா தான் 1 கிலோ வரும் அதில் கொஞ்சம் விலை கூடத்தான் இது சம்பளுக்கு தான் சம்பளம் தான் சின்ன நேரத்தில் கனவா இது கனவா தான் இருக்குது இது நம்மளோட யாழ்ப்பாணத்து பாசூர் கனவா இது கொஞ்சம் விலை கூட 5 கிலோட தான் 1 கிலோ வரும் இது உங்களுக்கு 13,000 கொடுத்துடலாம் 1 கிலோ இப்படி இருக்கு இது இருக்கு இந்த கணக்கு அப்போ பார்த்தீங்க என்னென்ன இப்போ
நம்ம ஒன்று பெனாங்கடி இருக்காங்க. பெனாங்கட்டியும் செய்றீங்களே? ஓ, இது நம்ம ஒன்று பெனாங்கடி திறந்தோடனே வாச மாட்டிக்கும். இது பண்டத்திலேருந்து வர்றது. நல்ல மனம். நான் ஒரு சாப்பிடுவேன். அப்படிதான் ஒரிஜினல்லாம் விற்போம். அப்படி இருக்கு டேஸ்ட்டு. நல்லா இருக்கு. திறந்தோடனே வாசம் அடிக்கும். அதாவது ஊறுகாயும் இருக்குண்ணா, உள்ளி ஊறுகாய். இது உள்ளி எல்லாம் காயங்க. உள்ளி ஊறுகாய் என்ன? உள்ளி எங்கடாக்கு தேசிக்காய் எங்கடாக்கு. உள்ளி ஊறுகாய், மற்றது தேசிக்காய் ஊறுகாய். அதே மாதிரி இந்த இனிப்பு சாமான மிளகாத்தூள், சத்து மாவா? சத்தமா சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் குழந்தை சாப்பிட்றது சத்துமா இருக்கு. எங்கட யாழ்ப்பாணத்துக்கு கரைத்தூள் இருக்குது. இது என்ன சாமான்? இது பானி பினாட்டு. வெட்டி பானி எல்லாம் போட்டோ எல்லாம் போட்டோ வச்சுக்கிறேன். சின்ன வெட்டி வச்சுருக்கேன். சோட்டு சைட்டங்கள் இருக்குது. நெல்லி கிராஸ் விஎஸ்பிங்கிற நல்லெண்ணெய் எல்லாம் வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இடம் காட்டியிருக்கிறேன். இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாரீங்க, கருவாடு தேடுறீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து வாங்கி வெட்டி பேக் பண்ணி கொண்டு போகலாம். உங்களுக்கு எல்லா வேலையும் ஒரே இடத்துல முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இனிப்பு சாமான் வாங்கணும்னாலும் இங்கே வாங்கலாம். இந்த கச்சாம் பிஸ்கட், மற்றது கச்சா நல்வா, இது இருக்கு பாருங்க, புழுக்கொடியல். நான் இதான் விசிட்டிங் கார்டு. பார்சல் அனுப்பினாலும் அனுப்பலாம். எந்தெந்த நாடு பார்சல் வரும்? எல்லா நாடும் போடுவாங்கண்ணா. அப்போ இவைய கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்சலும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வந்து வாங்கலாம். நீங்கள் அங்கேருந்து எடுக்க போகிறீங்கன்னா பார்சல் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பாருங்கள், இது நெல்லி கிராஸ் அதுகள் எல்லாமே நீங்கள் எடுக்கலாம். அங்கே இப்போ விலையை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே விட இங்கே குறைவாக இருக்கும். இப்போ இதுதான் இவே இந்த ஃபோன் நம்பர். அது நான் கிளியராக இதில் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு விடுறேன். இதில் கிளியராக தெரியுது. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு விட்றேன் என் நம்பரை. இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ணாக்கும் நன்றி சொல்லுறேன். அண்ணா நன்றி. அண்ணா நன்றி. ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.